அன்பு மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலே நற்செய்தியிலே இயேசு நமக்கு அறிவுறுத்துவது, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளுடன் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்பதை நமக்கு உறுதியாக வழங்குகிறார். நாம் இந்த உலகில் இருப்பதே வாழ்வதற்காக தான். ஆனால் வாழ வழி தெரியாமல் அங்கலாய்த்து கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எப்படி வாழ்வது, ஏன் வாழ்கிறேன் என வாழ்க்கையை வெறுத்தவர்கள், ஏன் நான் இந்த உலகில் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என பல கேள்விகளை எழுப்பிக்கொண்டு நாம் கலங்கி கொண்டும் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இணைச்சட்டம் 31வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவரே உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார், அவரை உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் என்கிற உறுதியான ஒரு விசுவாச நம்பிக்கையை நமக்கு வழங்குகிறது. எபேசியருக்கு எழுதிய புத்தகத்திலே 6வது அதிகாரம் 14வது இறைவசனத்திலே நாம் வாசிக்கிறோம், உண்மையை இடைக்கச்சையாக கட்டிக்கொள்ளுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. ஆக இன்றைய உலகில் நாம் வாழ்கிற பொழுது பல வகையான கலக்கங்கள் நம்முள் எழுகிறது. ஆக இந்த கலக்கங்களுக்கு முக்கியமான ஒரு உந்து சக்தியாக நம்முள் இருப்பது பேராசையாக இருக்கிறது. ஆக அண்ணல் அம்பேத்கர் நமக்கு அறிவுறுத்துகிறார், இந்த சமுதாயம் பேராசை கொண்ட சமுதாயமாக இருக்கிறது. ஆக இன்றைக்கு நாம் வாழ்கிற பொழுது மட்டும் பேராசை கொண்டவர்களாக இருப்பதில்லை. மனிதர்களாகிய நாம் இறந்த பிறகும் பேராசை குணம் கொண்டவர்களாக நாம் வாழ்கிறோம். எப்படி எனில், நான் இறந்த பிறகும் என்னுடைய சமாதியை நிறைய பேர் வந்து சந்திக்க வேண்டும், நான் இறந்த பிறகு என்னுடைய பெயர் போற்றுகிற வகையில் என்னுடைய கல்லறைகள் அமைந்திருக்க வேண்டும் என பேராசை மிகுந்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இத்தகைய பேராசைகள் நம்மை இறுதியாக கலக்கத்திற்கும் பேரச்சத்திற்கும் பயத்திற்கும் நிம்மதியின்மைக்கும் இட்டு செல்கின்றது என்பதை நாம் நடைமுறை வாழ்க்கையிலே பார்க்கிறோம். இதைதான் இயேசு இன்றைய நாளில் நமக்கு சொல்கிறார், கலங்காதீர்கள், அச்சமுறாதீர்கள், உள்ளம் கலங்காது இருக்க வேண்டும் என அறிவுறுத்துகிறார். அதே வேளையில் 2வது கருத்தை அவர் நமக்கு வழங்குகிறார், என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. இந்த வார்த்தையை நாம் சிந்திக்கிற பொழுது எல்லோருக்குமே கடவுளுடைய மோட்சத்தில் இடம் இருக்கிறது. ஆனால் நாம் அதை நம்முடைய வாழ்வாலும் செயல்களாலும் தெரிவு செய்து கொள்கிறோமா என்பதை நாளிலே சிந்தித்து அழைக்க பார்க்கிறோம். திருவழிபாட்டினுடைய பாடல் நமக்கு அழகாக அறிவுறுத்துகிறது, கலங்காதே என் நெஞ்சமே, கர்த்தரேசு அன்பு செய்ய காலமெல்லாம் காத்திருக்க, கலக்கம் நீ நெஞ்சமே நெஞ்சமே, கலக்கம் நீ நெஞ்சமே. ஆக நாம் பல நிலைகளில் நாம் கலக்கம் கொள்கிற பொழுது ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள இயேசு என்ற நற்செய்தியின் வாயிலாக நமக்கு அறிவுறுத்துகிறார். ஆக நாம் யோசுவா புத்தகத்திலே 14வது அதிகாரம் 1-6 வரை நாம் வாசிக்கிறோம், உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்கிறது உறுதியான ஒரு வார்த்தையை, உறுதியான ஒரு நம்பிக்கையை கடவுள் நமக்கு வழங்குகிறார். அதை தான் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்கிறார். கடவுளை நம்புவதுதான் உண்மையான நம்பிக்கை. நம்பிக்கையின் ஆணிவேராக இருப்பது கடவுள் அன்பு. கடவுள் என்னை அன்பு செய்கிறார் என்ற எண்ணமே நமக்கு புதிய உணரை தர வேண்டும். கலக்கம் இல்லாமை, பயம் இல்லாமை வாழ்வதற்கு உந்து சக்தியாக இருக்க வேண்டும். அத்தகையதொரு படிப்பினையை இயேசு தனது சீடர்களுக்கு வழங்குகிறார், கற்றுத்தருகிறார். நாமும் இத்தகைய படிப்பினையை உணர்ந்து கலங்குகிற பொழுதெல்லாம் கடவுளை நாம் தேடி வருபவர்களாக, நாடி வருபவர்களாக இருக்கிற அந்த மனதிடனை இறைவன் தர இந்த நாள் முழுவதும் நாம் ஜெபிப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.